இப்போது விசுவாசத்தின் மிக கடினமான பாடம். வெற்றி கிடைத்தது, ஆனால் வாழ்க்கை ஓட்டமாக மாறியது. துரத்தப்பட்டாலும் விசுவாசம். ஓடிக்கொண்டே தேவனை நம்பிய தாவீது கோலியாத்தை வீழ்த்தியவன் இன்று குகையில் ஒளிகிறான். அரியணைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவன் இப்போது உயிரை காப்பாற்ற ஓடுகிறான். இது தோல்வி அல்ல, இது தேவனின் பள்ளிக்கூடம். அழைப்பும் ஓட்டமும் ஒரே நேரத்தில். தேவன் அபிஷேகம் செய்தார், மனிதன் துரத்தினான். தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் நீ இன்று மனிதனால் நிராகரிக்கப்படலாம். அரண்மனையிலிருந்து குகைக்கு, பாராட்டிலிருந்து பயத்திற்கு. கர்த்தர் என் அடைக்கலம். தேவன் தூரத்தில் இல்லை, குகையிலும் இருக்கிறார். உன்னுடைய பிரச்சனையிலும் இன்று தேவன் உன்னோடு இருக்கிறார் என்பதை நீ ஒருபோதும் மறவாதே. குகை, அழுகை, தனிமை, இதுதான் தாவீதின் பாடசாலையாக மாற்றப்பட்டது. ஆனால் அங்கேதான் சங்கீதங்கள் பிறந்தன என்பதை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். மக்கள் விட்டு போனார்கள், ஆனால் தேவன் பேசினார். மனிதர்கள் விலகும் இடத்தில் தேவன் நெருங்குகிறார். வாய்ப்பு வந்தும் பழிவாங்கவில்லை. சவுல் குகைக்குள் வந்தான், ஒரே வாய்ப்பு. ஆனால் தாவீது சொன்னான், தேவன் அபிஷேகம் செய்தவனை நான் தொடமாட்டேன் என்று. பழி வாங்கவில்லை, நேரத்தை முன்தள்ளவில்லை. விசுவாசம் என்பது வாய்ப்பு வந்ததும் பாவம் செய்யாதிருப்பது. இன்றைய விசுவாச வாழ்க்கைக்கு இன்று பலர், நான் தேவனுக்காக வாழ்கிறேன், ஆனால் ஏன் எனக்கு இப்படி சோதனை என்று கேட்கலாம். உன் ஓட்டம் உன் அழைப்பை ரத்து செய்யவில்லை. குகையில் இருந்தாலும், கண்ணீரில் இருந்தாலும் தேவன் உன்னை ராஜாவாக தயார் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. தேவன் தாமதிக்கிறார் போல தோன்றினாலும் அவர் ஒருபோதும் தவறுவதில்லை. கர்த்தாவே, என் குகையிலும் உம்முடைய சத்தத்தை கேட்க கற்றுக்கொடும் என்று சொல்லி நாம் தேவனை நோக்கி வேண்டுவோமா? ஆமென்.